கொஞ்சம் பனி பெய்ய போகுது. நாளைக்கு முழுக்க பனி கொட்ட போதா, அதுவும் நிறைய பனி. சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு பனி ரொம்ப அதிகமா பெய்ய போதாப்பா. ஆமா நான் சின்ன வயசுல இருக்கும்போது அக்கிட்டாங்கிற இடத்துல கொஞ்ச நாளைக்கு இருந்தேன். அங்க இப்படிதான் அடிக்கடி பனி பெய்யும். அங்க இருக்கிற ஸ்னோ எல்லாம் உண்டா கட்டணும். ரொம்ப குளிருதே. வெளியில தான் குளிரும், உள்ள போனா வெது வெதுப்பா இருக்கும். ரொம்ப ஜாலியா இருக்கும். நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டை கட்டலாம் பாருக்கேன். என்ன ஷின்சான், இதெல்லாம் ஒரு பனியா? வெறும் 1-2 சென்டிமீட்டர் தான் விழுந்திருக்கு. இது ஒரு பெரிய பனி. நேத்து நீங்க தானே கட்டலாம்னு சொன்னீங்க. ஆமா நான் தான் சொன்னேன். ஆனா வாழ்க்கையில நாம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்குது. யாராவது வர போறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான்ப்பா காரணம். நான் வீடு கட்ட இது போதும். என்ன பண்ற? இது என்ன விளையாட்டு? உங்களுக்கு விளையாட வேற கேமே கிடைக்கலையா? இவனால எனக்கு கெட்ட பேரு. சரி விளையாடுறது போதும். நான் ஹோமியா கூப்பிட்டாங்க. பனி ரொம்ப ஓவரா பெய்யுது. சரி லீவ் விட்டா சின்ன பசங்க பெரியவங்களோட தான் விளையாடுவாங்க. மிஸ் பண்ணாத. என்னது வேஸ்டா? சொல்றத கேக்க வச்சு அடிக்கணும் தெரியுமா? உங்க தொல்லை தாங்க முடியலையே. இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னு தானே சொன்னீங்க. என்னது? நான் பெரிய பனிக்கட்டி உருண்டையா செய்யணும்னு சொன்னேன். இப்படி தூக்கி அடிக்க சொல்லல. அப்படியா? நான் எது செஞ்சேன்? ஸ்னோமேன் செய்ய போறோமா? அது எதுக்காக இப்படி கோவமா சொல்றீங்கப்பா? சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. வழக்கம். இது இப்பதான் தோணுதா? இந்த ஐடியாவை நீங்க முன்னாலேயே சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாருங்க, இதுல என்ன புளியா இருக்கு? அதனால என்ன ஷின்சான், இருக்கிறத வச்சுதான் நம்ம ஏதாவது செய்யணும். சரி, உன் கையில என்ன வச்சு? சரியான வாளா இருக்கானே. ஒருவேளை பெருசாகி அறிவாளியா இருக்க போறவங்க இப்படிதான் வாளா இருப்பாங்களோ? வழியா ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பனி மனிதனை உருவாக்கியாச்சு. நல்லாதான் இருக்கு. ஆஹா, வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. ஏன் ஷின்சான், உனக்கு நாம சாப்பிடுற சாப்பாட்டை விட நீ செஞ்ச அந்த பொம்மை தான் ரொம்ப முக்கியமா போச்சுல? என்ன பண்றது? வெளியே வச்சதால இது கெட்டு போச்சு போல இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் சமைக்க தெரியும்? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னது? ஆஹா, இதான் கடைசி மிக்ஸி. இதுக்கு மேல பனி கட்டியே இல்ல. என்ன பண்றது? இதோட முகம் வேற சுத்தமா மாறி போயிருக்கு. எப்படியாவது இருக்கட்டும். நான் இது இருந்த இடத்துலயே வச்சு. என்ன ஷின்சான், குடிக்க தண்ணி வேணுமா? தூங்கிட்டானா? இப்ப நாம என்ன பண்ண போறோம்னு புரியலையே. இன்னைக்கு அந்த பொம்மையை எப்படியோ மறந்துட்டு தூங்கிட்டான். ஒருவேளை நாளைக்கு அடம் பிடிச்சாங்கன்னா அவங்கள அன்பால தான் திருத்தணும். அதுவும் இப்படிதான். இது என்னது? பனி நட்சத்திரத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்கு. ஷின்சான், பனிக்கட்டிகளால என்ன உருவாக்குனதுக்கு ரொம்ப நன்றி. விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசைதான். ஆனா இந்த உலகத்துல என்னால ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஏன்னா மேக வரேன். ஆமா, நிச்சயமா நான் திரும்பி வந்து உன்னை மீட் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க அப்பா அம்மா என்ன சொல்ற? இது ஒரு கதை மாதிரியே இருக்குல்ல ஹரி? எனக்கு அப்படி ஒண்ணும் தோணல. இந்த லெட்டரை பார்த்தானே வச்சுக்கோங்க, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவான். அது மட்டும் இல்லாம நான் சொல்றதையும் கேட்டு நடக்க போறோம். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேனே. ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடு. ஆமா, ஐஸ்கிரீம் தான் சில்லுன்னு இருக்கும். நான் மட்டும் இல்ல, நான் சொன்னேன். நாளைக்கு முழுக்க நிறைய நாளைக்கு பனி கொட்ட போகுதா? ஷின்சான் அந்த பனி பொம்மையை மறந்து போயிட்டான். ஆனா லெட்டரை படிச்சானு தெரியல. இதுக்காகவாவது இதை படிச்சுக்கலாம்ல.